everyone. இன்னைக்கு நம்ம periodic classification of element அப்படிங்கிற லெசனை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். So elements are classified into two types, metals and non-metals. Metals form cation by losing of electron. Losing of electron அப்படின்னா E plus வரணும், minus இல்லை plus. And non-metals form anion by gaining of electron. Gaining of electron na minus வரணும். Next traits பற்றி பார்க்கலாம். Traits means a set of three elements in increasing order of atomic weight. அதாவது மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிளை வந்து இன்வென்ட் பண்ணும்போது 63 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. நாட் ஒன்லி வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸை வச்சும் அந்த பீரியாடிக் டேபிளை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லித்தியம், சோடியம், பொட்டாசியம் 3 எலமெண்ட் இருக்குது. லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 7, சோடியமோடது 23 அண்ட் பொட்டாசியமோடது 39. இப்போது இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட் இந்த ரெண்டு எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பரை வந்து ஆட் பண்ணி டிவைடட் பை 2 கொடுத்தோம் அப்படின்னா இந்த சென்டரில் இருக்கிற சோடியமோட நம்பர் வரும். ஸோ அட்டாமிக் வெயிட் ஆஃப் அ சோடியம் இஸ் ஈக்குவல் டு 7 + 39 by 2 இஸ் ஈக்குவல் டு 46 by 2 இஸ் ஈக்குவல் டு 23. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் குளோரின், புரோமைன், அயோடின். சேம் அதே ப்ராசஸில் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட்டை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ கால்சியம், புரோனியம், அயோடின், கால்சியம், ஸ்ட்ரானியம், பேரியம், செலூரியம், டெலூரியம் இந்த மாதிரி எலமெண்ட்ஸோட அட்டாமிக் வெயிட் கண்டுபிடிச்சி நம்மளோட கேல்குலேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங், இதுலேருந்து நிறைய கொஷின் வரும். எக்கா போரான், ஸ்காண்டியம், எக்கா அலுமினியம், கேலியம், எக்கா சிலிக்கான், ஜெர்மானியம், எக்கா மேங்கனீஸ், டெக்னீடியம். இது இந்த எக்கா அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிளை வந்து இன்வைட் பண்ணும்போது சம் ஸ்பேசஸ் இதில் விட்டுருக்காது. எதுக்கு அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து எலமெண்ட் டிஸ்கவரி ஆகும் அப்படிங்கக்கா அந்த ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸை தான் நம்ம எக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதனால தான் எக்கா போரான் ஸ்காண்டியம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மெயினாக வந்து இப்போ ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்தோன்னா 16 இருக்கும் இதோட மொத்த அட்டாமிக் வெயிட். ஸோ அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 8ன்னு நம்ம வந்து சொல்லுவோம்ல. ஸோ வந்து அதை எப்படின்னா KLM ஷெல் அப்படின்னு நம்ம பிரிப்போம் சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். அதோட சப்ஷெல்ஸ் தான் SPDF. இதை வந்து தான் பீரியாடிக் டேபிளில் S பிளாக், P பிளாக், D பிளாக் அண்ட் F பிளாக்னு சொல்லிட்டு டேபிளில் பிரிச்சிருப்பாங்க. Okay, next the important thing is groups and period. We all know that 18 groups and 7 periods. The vertical column are called groups and horizontal rows are called periods அப்படி நமக்கு தெரியும். ஸோ இந்த குரூப்பில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஃபர்ஸ்ட் S block is alkaline element and alkaline earth element and boron family, carbon family, nitrogen family, oxygen family, fluorine family, zero group element, noble gas or inert gasனு சொல்லுவோம். ஸோ இந்த ஆல்கலைன் மெட்டல் அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல் இது ரெண்டுமே எஸ் பிளாக் எலமெண்ட். போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, ஃப்ளோரைன் ஃபேமிலி, ஜீரோ குரூப் எலமெண்ட் இது எல்லாமே பி பிளாக் எலமெண்ட்ஸ். இப்போது 1 and 2 எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம் அண்ட் 13 to 18 இஸ் பி பிளாக் எலமெண்ட். ஸோ இந்த ரெண்டு பிளாக்குமே ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டி பிளாக். டி பிளாக்கை நம்ம டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட் அப்படி சொல்லுவோம். இதில் இந்த 12th குரூப் மட்டும் இல்லை. அந்த இதில் எஃப் பிளாகை வந்து இன்னர் டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெண்டலீஃப் கரெக்டட் த அட்டாமிக் வெயிட் ஆஃப் பெரிலியம், இண்டியம், ஆஸ்மோனியம் யூசிங் கரெக்டட் வேலன்சி. ஸோ இந்த எலமெண்ட் எல்லாம் வந்து வேலன்சியை வச்சு அவர் கரெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்வெர்டட் பேர்ஸ் ஆர் அனாமலஸ் பேர், இதுவும் ஒரு மெயினான கொஷின். ஆர்கான் இஸ் பொட்டாசியம், கோபியம் இஸ் நிக்கல், டெலூரியம் இஸ் இண்டியம், தாலியம் இஸ் Pe. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஸோ நெக்ஸ்ட் இன்னட் பேர் ஆர் அனாமலஸ் பேர். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். ஆர்கான் டு கிரிப்டான், கோபியம் டு நியான், டெலூரியம் டு இண்டியம், தாலியம் அண்ட் Pe. இது ஃபுல்லாகவுமே ஒரு கொஷின் வந்துடும். நெக்ஸ்ட் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மேஜிக் நம்பர். ஸோ எலமெண்ட்ஸில் எது ஷார்ட் எலமெண்ட், எது ஷார்ட்டஸ்ட் எலமெண்ட் இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போது ஷார்ட்டஸ்ட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 சொல்லுவோம். ஸோ இதை வந்து மேஜிக் நம்பர் சொல்லுவாங்க. 2
88, 18 and 32. ஒரு இதில் எவ்வளோ எலமெண்ட் இருக்குது? இப்போ ஃபஸ்ட்டு குரூப்பில் 2 எலமெண்ட் இருக்குது, செகண்ட் குரூப்பில் 8 எலமெண்ட் இருக்குது, தேர்ட் குரூப்பில் 8 எலமெண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்லையும் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த மேஜிக் நம்பர்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் SPDF இந்த பிளாக்கோட இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார்